முதல்வர் விஜயை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆர் பி உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோவில் விஜய் ஒன்றும் அவதார புருஷன் அல்ல, கடவுளும் அல்ல. காலம் தந்த தீர்ப்பிலே அவருக்கு முதலமைச்சர் அரியாசனம் கிடைத்திருப்பதா? தலைகால் புரியாமல் ஆடுகிற ஆட்டம் எத்தனை நாளுக்கு என்று பார்ப்போம் என்று கூறியுள்ளார். மேலும் அதிமுகவை தமிழ்நாட்டு மக்களிடத்திலிருந்து தனிமைப்படுத்துவதற்கும் எடப்பாடியாரை எப்படியாவது தனிமைப்படுத்த வேண்டும் என்ற விஜயின் ரகசிய திட்டம் விரைவில் மக்களுக்கு புரியும் என சாடியுள்ளார். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகசாமி அம்மா அவர்களின் ஆசியோடு தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவிலே மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் நாடு முழுவதும் வெள்ளம். ஆனால் கர்நாடகா காவிரியிலே 32 டிஎம்சி ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை திறந்துவிட வேண்டும். ஆனால் தண்ணீரை திறந்து விடாத காரணத்தால் மேகதாது அணை கட்ட ஆயத்த பணிகள் ஆரம்பித்திருக்கிற காரணத்தால் டெல்டா பகுதி கடும் வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆழ்ந்த துக்கத்திலே கவலையிலே இருக்கிறார்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள். முல்லை பெரியாறு புதிய அணை கட்டுவது தொடர்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற கேரள அரசு தமிழக அரசோடு முரண்பட்டு நிற்கிறது. இதனால் ஆழ்ந்த துக்கத்திலே கவலையிலே ஆழ்ந்து போய் இருக்கிறார்கள் நம்முடைய தென் மாவட்ட விவசாயிகள். இதற்கெல்லாம் சுமூக தீர்வு காண வேண்டிய தாவேக அரசுக்கு தலைமையில் கடமை காத்து கொண்டிருக்கிறது. அதோடு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்கிற கடமையும் இந்த 2 மாத காலத்திற்குள்ளாக பெண்கள், பெண் குழந்தைகள் பாலியல் சம்பவங்கள் அத்துமீறி போய்கொண்டிருப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிற தாவேக அரசு இதற்கெல்லாம் சுமூக தீர்வு காண்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்த மக்களுக்கு தலையிலே பேரிடியாக அரசு நிர்வாகத்திலே கவனம் செலுத்துவதை விட இன்றைக்கு தமிழக நலனுக்காக கடந்த 50 ஆண்டு காலமாக அயராது உழைத்து வருகின்ற, அர்ப்பணித்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களிடத்திலிருந்து தனிமைப்படுத்தும் அந்த சூத்திரத்தை அரங்கேற்றி வருகிறார்கள். அதோடு சாமானிய பொதுச் செயலாளராக மக்கள் பணி ஆற்றி வருகின்ற எடப்பாடியாரையும் எப்படியாவது மக்களிடத்திலிருந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்று ரகசிய திட்டத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தொடர் ராஜினாமா செய்ய வைத்து இன்றைக்கு குதிரை பேரத்திலே தன்னுடைய அரசின் முழு கவனத்தையும் செலுத்தி வருகின்றார்கள். இதை நான் இட்டுக்கட்டியோ மிகைப்படுத்தியோ சொல்லவில்லை, குற்றம் சாட்டுவதற்காகவோ இயலாமையிலோ சொல்லவில்லை. அரசியல் கால் புரட்சி துளியும் இல்லாமல் சொல்லுகிறேன். தேர்தல் முடிவு வெளிவந்த பிறகு ஆட்சி அமைக்க தாவேகாக்கு வேண்டிய பெரும்பான்மையை நிரூபிக்க ஐயா வீரமணி அவர்களை நேரிலே சந்தித்ததை தொடர்ந்து எதிரி என்று சொன்ன திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை நேரிலே சந்தித்து உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரிலே சென்று பொன்னாடை போத்தி பூச்செண்டு கொடுத்து குறிப்பாக திமுக திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தேர்தலை சந்தித்த அந்த கூட்டணி கட்சிகளை, அந்த தலைவர்களை நேரிலே சந்தித்ததோடு இதுவரை பார்த்திராத அன்பையும் பாசத்தையும் பூமலை பொழிகிற வகையிலே நம்ம விஜய் அவர்கள் அன்பை பரிமாறிக்கொண்டதை இந்த நாடு பார்த்தது. அதோடு மட்டுமல்ல, அமைச்சர்கள் பதவி ஆசை காட்டி அதிமுக குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்தியதோடு கழகத்தின் பொதுச் செயலாளரை சந்திக்காமலே அரசியல் மரபுகளை மீறி, சட்டத்திட்ட விதிகளை மீறி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேரை மட்டும் அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று சந்தித்தது அரசியல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது.
அமைச்சர் பதவிக்கு உத்தரவாதம் தந்துவிட்டார் விஜய் என்று பரபரப்பான செய்தி. இதை நினைக்கிற போது ஆடு பகை குட்டி உறவு என்கிற பழமொழிதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. தொடர்ந்து அவருடைய அரசியல் சித்து விளையாட்டுகள் எடுபடாமல் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் பொதுச் செயலாளரோடு இனி ஒன்றாக இணைந்து மக்கள் பணியை தொடரப் போகிறோம் என்ற முடிவை எடுத்த போது அதிர்ந்து போன விஜய் அவர்கள் அதிரடியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்கி ராஜினாமா அரங்கேற்றம் செய்து இதுவரை அந்த ராஜினாமா அரங்கேற்றம் 6 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்த அபத்தமான அரசியல் ஆட்டத்தை தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் 12 பேர்கள் வரை இந்த ஆட்டத்தை தொடர்வார் என்று செய்திகள் வெளிவருகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த அவமானத்தோடு மட்டுமல்ல, தேர்தல் நேரத்திலே மாபெரும் மக்கள் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, எம்ஜிஆர் கட்சியை, அம்மா கட்சியை அல்லு சில்லுகள் என்று ஆணவத்தின் உச்சியில அதிமுகவை விஜய் அவர்கள் விமர்சித்ததையும் இந்த தமிழ்நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக மொத்தத்திலே இப்படி தொடர்ந்து விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாய் தமிழ்நாட்டு மக்களிடத்திலிருந்து தனிமைப்படுத்துவதற்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை எப்படியாவது தனிமைப்படுத்த வேண்டும் என்று விஜயின் ரகசிய திட்டத்தின் அடிப்படைதான் என்ன என்று நாட்டு மக்களுக்கு புரியவில்லை. ஒருவேளை புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கும் முதல்வர் விஜய்க்கும் மாமன் மச்சின சண்டை தகராறு இருக்கிறதா? அப்படியும் ஒன்றும் இல்லை. ஒருவேளை புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் வாய்க்கால் வரப்பு தகராறு ஏதாவது இருக்கிறதா? அப்படியும் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் அவர்களுக்கு அதிமுக மீதும் புரட்சி தமிழர் மீதும் விஜய் அவர்களுக்கு அவ்வளவு வன்மம் என்று நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. ஒரு எளிய ஒன்று மட்டும் புரிகிறது. ஒரு எளிய விவசாய குடும்பத்திலே பிறந்திருந்தாலும், எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் இருந்தாலும், எந்தவித சினிமா வசீகரம் இல்லாமல் இருந்தாலும், எந்தவித சினிமா கவர்ச்சி இல்லாமல் இருந்தாலும், தன்னுடைய அர்ப்பணிப்பினாலே, அயராத உழைப்பினாலே, மதி நுட்பத்தினாலே, தாயுள்ளம் கொண்ட அரவணைப்பினாலே தமிழக அரசியலில் யாரும் தவிர்க்க முடியாத மாபெரும் அரசியல் சக்தியாக அதிமுகவை பல்வேறு சூதுகள், சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், துரோகங்கள் தாண்டி வலிமையோடு வழிநடத்தி வருகின்றார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதுதான் நம்ம முதல்வர் விஜய்க்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கும் இருக்கும் தகராறு. மற்றபடி இது வாய்க்கால் வரப்பு தகராறு இல்லவே இல்லை என்பதுதான் நமக்கு புரிகிறது. ஆகவே அதிமுகவை தனிமைப்படுத்தி விட்டால் தாவேகா கட்சியை தேசிய அளவிலே வளர்த்து விடலாம் என்று எடப்பாடியாரை தொடர்ந்து சீண்டிக் கொண்டே இருந்தால் காலம் இப்படியே போய்விடாது. இப்படியே காலம் போய்விடாது. காலம் மாறும். அப்போது காலம் மாறுகிற போது அரசியலிலே கடும் பின்னடைவுகளை விஜய் அவர்கள் சந்திக்கிற தீர்ப்புகளும் வரும். விஜய் ஒன்றும் அவதார புருஷனும் அல்ல, ஆபத் பாண்டகனும் அல்ல, இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த கடவுளும் அல்ல. காலம் தந்த தீர்ப்பிலே அவருக்கு முதலமைச்சர் அரியாசனம் கிடைத்திருந்தாலும் தலைகால் புரியாமல் ஆடுகிற ஆட்டம் எத்தனை நாளைக்கு என்று பார்ப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் இதே போன்றுதான் தமிழ்நாட்டு மக்களிடத்திலிருந்து தனிமைப்படுத்த எத்தனையோ சூதுகள், சூழ்ச்சிகள் அத்தனையும் தாண்டித்தான் மக்களிடத்திலே மகத்தான தலைவராக வெற்றி வரலாறை, வீர வரலாறை, சாதனை வரலாறை படைத்த இருவரும் தெய்வங்கள். அவருடைய மறு வடிவமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், சூழ்ச்சிகள் வந்தாலும், துரோகங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் வெற்றி சரித்திரம் படைக்கின்ற
அந்த வரலாறை உருவாக்கி தருவார்கள். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இந்த நாட்டிலே யார் கைவிட்டாலும், இந்த நாட்டிலே யார் கைவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை, புரட்சி தலைவர் அம்மாவின் கட்சியை, புரட்சி தலைவர் எடப்பாடியார் கட்சியை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையோடு கோடான கோடி விசுவாச தொண்டர்கள் களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். காலம் நல்ல தீர்ப்பை தரும். பொறுத்திருந்து களம் செய்வோம். பொறுத்திருந்து தீர்ப்பை எதிர்நோக்கி நாம் பயணத்தை தொடர்வோம். வெற்றி பயணமாக தாய் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு நல்ல தீர்ப்பை தருவார்கள். நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லுகிற நாள் வருகிற போது அப்போது விஜயின் ஆட்டம் கொட்டம் அடக்கப்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.